ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்தது? ஸோ இதனால தான் வந்து இந்த ஒரு வாரம் மார்க்கெட் கொஞ்சம் ட்ரேடிங் வேண்டாம் அப்படின்னு சொன்னது. ஸோ நல்ல ஒரு அப்பு இனிஷியலாக. ஸோ அகெயின் ஒரு ஃபாலு, அகெயின் ஒரு அப்பு. இந்த அப்பு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட்லாம் கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 23,100லேருந்து 23,350 250 பாயிண்ட் அப்பு. அகெயின் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் டவுனு. ஸோ இது வந்து ரொம்ப சின்னது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. மார்க்கெட்டு கொஞ்சம் வச்சு வந்து நம்மளை எல்லோரையும் செய்து. ஸோ பிபி டைனமிக்கோட ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ணுச்சு, ஸோ சப்போர்ட்டையும் டச் பண்ணிச்சு. நம்மளால் எந்த டெசிஷனும் எடுக்க முடியல. ஸோ 23,500 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இனிஷியலாக. அதே மாதிரி 23,000 ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். ஸோ அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வரைக்கும். ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம், ஐசிஐசிஐ பேங்க்கோட ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க ஏடிஆர் வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் ஃப்ரைடே முடியும் போதே வந்து ஒரு 1.25% ஏறி இருந்தது. ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு 0.4% ஏறி இருக்குது. மொத்தமாக கூட்டினோம் அப்படின்னா கூட ஒரு 1.65% வந்து ஃப்ரைடேவே ஏறி இருக்குது. பட் ரிசல்ட் வந்து சனிக்கிழமை வந்தது மதியானத்துக்கு மேலே. ஸோ ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் மினிமம் ஒரு 3% வந்து ஏறும்னு நினைக்கிறேன். தெரியல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட்டு ஐசிஐசிஐ பேங்க் முடியும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.4% தான் ஏறி இருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஏடிஆர் கணக்கு வச்சு பார்த்தா கூட ஒரு 1.25% வரையும் நமக்கு நாளைக்கு ஒரு கேப் அப் இருக்கும் இந்த ஸ்டாக்கு. கண்டிப்பாக இது பேங்க் நிஃப்டிலையோ சென்செக்ஸ்லையும் எல்லா விதத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் நோட் இருக்கும். பட் தெரியல, பட் நல்ல ஒரு கேப் அப் இருக்கும் அப்படின்றது வந்து நான் நினச்சிட்ருக்கேன். பட் பார்க்கலாம். நம்ம கூடவே வந்து எஃப்ஐயோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 2 நாள் வாங்கப்பட்டிருக்கு. இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. ஸோ வர இருக்க 4 நாளில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஏறும் அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் பார்க்கலாம். ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃப்ரைடே மார்னிங் 387 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ நல்ல ஒரு ஸ்பைக்கு ஒரு 11-15க்கு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இறங்கினதை பார்க்க முடியுது. ஸோ 390லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 335 அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 60-65 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிகே இருக்குது. இன்னும் வந்து ஒரு 4 நாள் இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரி போகும் அப்படின்றது. இன்னுமே வந்து 340 பாயிண்ட் இருக்குது. நான் 335லேருந்து 340 பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஈஸியாக வந்து ஒரு 1% மேலே நகரலாம் அப்படின்றது தான் மீனிங்கு. 23,100ல் அர்த்தம் பண்ணி வச்சுருக்கு. கம்ஃபர்டபுள் ஐவி என்ன அப்படின்னா மேலே போகிற மாதிரி தான் இன்னுமே ஸ்கியூ இருந்துக்கிட்டு இருக்குது. 23,000 உடச்சா மார்க்கெட் வந்து பயப்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு எதுவும் பயப்பட இல்லாத மாதிரி எந்த நியூஸும் இல்லை அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே போகும். இந்த ஐசிஐசிஐ பேங்க்கோட ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் மேலே எதிர்பார்க்குறேன், வேறு எதுவும் கிடையாது. சைலண்ட்டாக ஐவி ஏறிட்டுருக்கு, கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். அண்ட் இங்கே நம்ம ஸ்ட்ராடல் பார்க்கும்போது 23,100ல் தான் ஸ்ட்ராடல் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல பயத்தில் தாங்க இருக்குது. ஸோ அதனால தான் வேணாம் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வாரத்துக்கு இருக்குது. 23,000 புட்டு ஒரு 62 லட்சம் இருக்குது. பட் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா அதெல்லாம் வந்து கால் ரைட் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ 23,200ல் கால் ரைட்டிங் இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்படி தான் இருக்குது. 23,500க்கும் இந்த சைடு எனக்கு தெரிஞ்சு 23,000 கூட உடைக்க வாய்ப்பு. பட் பார்க்கலாம். அது ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உடச்சதுன்னா அதோட 22,500 தான். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டி பார்க்கும்போது ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், இந்த எஃப்ஐயோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர் விஷயந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 நாளாக வந்து எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் சைலண்ட்டாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா மார்க்கெட் எப்போ வேணால் வேகமாக வந்து நகரலாம். அவன் ஃபியூச்சரை கையில் இதுவரை வைக்கலை. ஸோ அது எப்படி பார்க்கலான்னா ஒன்றும் இல்லைங்க. இங்கே நம்ம டெரிவேட்டிவ்ஸில் போனோம் அப்படின்னாலே இங்கே இண்டெக்ஸ் ஃபியூச்சர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதத்துலேயே அவன் 4 நாள் தான் வாங்கியிருக்கிறான். ஓகேங்களா? ஸோ 2nd, 6th, 15th, இப்போ 2 நாள். ஓகேங்களா? ஸோ இவன் வாங்குறான் அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஏறும். ஸோ இங்கே நம்ம 2ஆம் தேதி அன்றைக்கி அவன் 1,800 கோடிக்கு வாங்கியிருக்கான். அன்றைக்கி மார்க்கெட் போய் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 400-450 பாயிண்ட் நினைக்கிறேன் அன்றைக்கி மார்க்கெட் அப்பு. ஸோ அந்த மாதிரி இல்லைனாலும் ஒரு 200 பாயிண்ட் அகெயின் வந்து ரீட்ரேஸ் ஆகலாம். அகெயின் அந்த 23,500க்குள்ளே தான் இருக்க போகுது. பட் ஒரு அப்பும் வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படின்றது மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட்டு தான். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் பாசிட்டிவாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பேங்க்கு மூவ். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நிஃப்டியும் சென்செக்ஸும் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.3% ஒரு ஃப்ளாட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. பட் வந்து க்ரீனில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெக்னிக்கல்ஸு இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
ரொம்ப ஒரு வால்டைலான ஒரு மூவ் அப்படின்னு தான் சொல்லணும். சைலண்ட்டாக மார்க்கெட் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ரேலி ஆகுது அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்குங்க. இனிஷியல் லெவலுக்கு இந்த லெவல்ஸ் எடுத்துக்கங்க. கூடவே நீங்கள் பிபி டைனமிக்கோடைய பிரேக் அவுட்ஸை எடுங்க. பிரேக் அவுட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிபி டைனமிக்கில் வந்து ஒரு 50, 70, 100 பாயிண்ட் கூட எடுத்துக்கங்க. அது பிரேக் அவுட் ஆனதும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வால்டைல் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸி, 50 பாயிண்ட் கூட ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷனை கொஞ்சம் டைம் ஃப்ரேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த ஒரு வாரம் கொஞ்சம் ட்ரேடிங் கொஞ்சம் மியூட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது நிஃப்டியில் ஷேட் இருக்குது, மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பெரிய ஷார்ட் இருக்காது. இது வர வாரம் முடியுது அப்படின்றதுனால இது ஷார்ட் இல்லை. மேபி அவங்க அடுத்த மாதம் கான்ட்ராக்டில் ஷார்ட் போயிருக்கலாம் அப்படின்றது நினைக்கிறேன். பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அதே கணக்கு தான். பட் மிட் கேப் நிஃப்டியில் எதுக்கு 3 லட்சம் குவான்டிட்டி ஏறி இருக்குன்னு தெரியல. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வர 4 நாளில் மிட் கேப் நிஃப்டி தான் ரொம்ப பெரிய ஆட்டம் போட போகுது அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று, வேறு எதுவும் கிடையாது. ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டில் பார்க்கும்போது எல்லாமே ஷேடாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இன்னும் 3-4 நாள் தானே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இண்டெக்ஸோட மேட்ச் ஆகணும். ஸோ வேல்யூ வந்து கம்மியாக தான் செய்யும். ஸோ கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க. இதில் பெரிய வந்து க்ளூ இருக்காது. பிசிஆர் பொறுத்த மட்டுக்கு எல்லாமே ஷேட் இருக்குது. ஸோ கால் ரைட்டர்ஸோடைய விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, புட் ரைட்டர்ஸோட விஷயங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ அகைன் உஷாராக இருங்க அப்படின்றது மட்டும்தான். யூஎஸ் மார்க்கெட் ஃப்ரைடே வந்து டவுனாக இருந்தது. ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வாரம் 30ஆம் தேதி வந்து ஃபெட் ரேட் வந்து இருக்குது. 4.5% அப்படியே ஹோல்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம், அது எதிர்பார்த்தது தான். பட் வந்து கமிட்டி சொல்கிற அந்த ஸ்டான்ஸை தான் எடுத்துக்கணும். என்ன மாதிரி சொல்ல போகிறாங்க, என்ன மாதிரி கைடன்ஸ் இருக்க போகுது அடுத்த ரேட் கட்க்கு அப்படின்றது தான் க்ரூஷியலாக பார்க்குறாங்க. பார்க்கலாம் அது என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ வரைக்கும் இஸ்ரேல் மார்க்கெட்டு, சவுதி மார்க்கெட்டு ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருந்துகிட்டு இருக்குது. அதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியது தான். ஸோ ட்ரேடிங் ஐடியா அப்படின்னு பார்க்கும்போது ஐவி ரேஞ்சு வால்டைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் நிஃப்டியில் ஒரு 340 பாயிண்ட்டுக்கும், சென்செக்ஸ்க்கு ஒரு 760 பாயிண்ட்டுக்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1% ஈஸியாக மார்க்கெட் வந்து நகரலாம் அப்படின்றது இது மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ வால்டைல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சம்மரியை பொறுத்த மட்டுக்கு. எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து பையாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.